பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். நாம் செபித்து இந்த மாதத்தின் துவக்க நாளை நாம் செபித்து ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ராஜாவே, எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ராஜாவே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மேல் பிரியப்படுகிற தெய்வமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் தெய்வமே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் ஒருவரே கர்த்தர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிற ராஜாவே. ஹல்லேலூயா. அப்பா, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. நேர்த்தியாய் அழகாய் எங்களை நடத்தி கொடுத்த தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். அநேக தேவைகள் இருந்தாலும் தேவைகளை காட்டிலும் பெரியவர் நீர் எங்களோடு கூட இருந்தீர் தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தெய்வமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அப்பா நீர் அசைவாடுங்க ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த காலை வேளையில கூட ராஜாவே, அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா இந்த மாதத்தின் தொடக்கத்தை அப்பா பரிசுத்த ஆவியானவரால் அப்பா இங்கு நிரப்பப்பட்டவர்களாய் அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜாவே. அப்பா எங்கள் மத்தியிலே நீர் அப்பா அப்பா உலாவுகிறீர் அப்பா. அந்த விசுவாசத்தோட அப்பா இந்த நாளை நாங்கள் துவக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளை அங்கீகரிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே ராஜாவே அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க உடன் இருங்க ராஜா. ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் துதியின் வேலையிலே கூட ராஜா உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்மை நாங்கள் துதிக்க என் தேவன் எங்களுக்கு பலத்தை கொடுங்க ராஜாவே. ஹல்லேலூயா. உடைய கரத்தில்
கரத்துல ஒப்பு கொடுக்கிறாரா தகப்பனே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உண்மை நான் புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி பாடலை நாம் பாடலாம் உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனை பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனை பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவனே, நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? கடைசி மூச்சிலும் சொல்வேன், என் இயேசு நல்லவர். மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஈடு இணையற்றதே. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. சொல்லுவோமா? நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமாவினீர். பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானிரே. பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஈடு இணையற்றதே. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, சொல்லுவோம். நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்தவர் நீ. நாமே நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீர், நன்மைகள் செய்தவர் நீர். அல்லேலூயா. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீர்,
நன்மைகள் செய்தவர் நீ. சாப முள்முடியை சிரசில் சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை சிரசினில் சுமந்திரீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, ஈடு இணையற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, சொல்லுவோமா? நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எந்தன் அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையால் என் மேல் வந்ததே. எந்தன் அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, ஈடு இணையற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, சொல்லுமா? உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, ஈடு இணையற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீராமே. நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? கரங்களை தட்டி அப்பா அவளை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரங்கள் அனைத்து தூய்மையும் ஆண்டவரே உண்மையில் வந்ததால் அப்பா ஸ்தோத்திரம். அனைத்து நன்மையும் அப்பா எங்கள் மேல் அப்பா நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை கூட ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்தது போல அப்பா இந்த மாதத்திலும் ஆண்டவரே ஓ நீ நல்ல தெய்வமா இருப்பதற்காக நன்றி. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது அப்ப உம்முடைய காருண்யம் பெரியது ராஜாவே. ஹல்லேலூயா. ஓ நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்காய் மறைத்த என் தேவனே அப்பா உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் எங்கப்பா விலகி ஓட முடியும் தகப்பனே. அப்ப உம்முடைய அன்பை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்ப எங்கள் வாழ்நாள் எல்லாம் அப்ப உம்மை புகழ்ந்து பாடுவதே எங்களுடைய அப்பா அப்பா வேலையா இருக்கிறது தகப்பனே. அப்ப கடைசி மூச்சு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வரை சொல்லுவோம் தகப்பனே. இயேசு நீர் நல்லவர், இயேசு நீர் வல்லவர், இயேசு நீர் மாறாத தெய்வம் என்று அப்பா நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிற அப்பா அப்படிப்பட்ட பலத்தை எங்களுக்கு கொடுங்க, அப்படிப்பட்ட அப்பா ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க, அப்படிப்பட்ட அறிவை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. நம்முடைய அதிசயங்களை நாங்கள் அப்பா அப்பா என்ன சொல்லி அப்பா நாங்கள் அப்பா அப்பா உண்மை நாங்கள் புகழ முடியும் தகப்பனே. அப்பா அப்பா நாங்கள் விழுந்த போதிலும் ராஜா எங்களை தூக்கி எடுத்து எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே
அப்பா எங்களை அப்பா ஆற்றி தேற்றுகிற எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஓ நீ நல்லவராய் இருப்பதற்காக நாங்கள் அப்பா கோடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா. ஓ உம்முடைய அன்பை ருசி பார்க்கிற பிள்ளைகளா இந்த மாதத்திலே கூட எங்களை நீ நடத்துங்க, எங்களை நடத்துங்க ராஜா. உங்களுடைய இஷ்டம் போன போக்கிலே அப்பா நீங்க நடத்துங்க ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. சொல்லுவோமா? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுவோமா? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, காரணம் அதற்கு மிகுதியான கிருபை. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அல்லேலூயா. அப்பா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே,
அப்பா இந்த காலை வேளையில் கூட ராஜாவை விவரிக்க முடியாத அதிசயங்களை எங்களுக்கு செய்து முடிக்கிற கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா வர்ணிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. நீ நல்லவர், சர்வ வல்லவர் அப்பா. உம் கரங்களிலே அப்பா எங்கள் ஆதாரமாக இருப்பதற்காய் நன்றி. உன் கரங்கள் மாத்திரமே எங்களுக்கு ஆதாரமாக இந்த மாதத்தில் இருக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்து வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா நல்லவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உனக்கு நன்றி செலுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. கடந்த மாதங்கள் முழுவதும் 5 மாதங்களும் என் தகப்பன் அப்பா ஸ்தோத்திரம், அற்புதமாய் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, அப்பா உமக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய தொழிலில், எங்களுடைய வேலையில் அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் ராஜா நீர் நல்லவராய் இருந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது அப்பா, உம்முடைய காருண்யம் பெரியது ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்காம ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போன போதும் என் தகப்பன் எங்களை தேடி வந்து எங்களை ஆற்றி அரவணைத்து அப்பா இம்மட்டும் ராஜா எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. இந்த புதிய மாதத்திலும் என் தகப்பன் எங்களை நடத்த போறதுக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு மாதமும் நீர் ஆச்சரியமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுறீங்க. என் ஆவியானவர் இடைப்படுறீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் யார் அதை விசுவாசித்து எனக்கென்றே தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசித்து முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அனுதினமும் அந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில என் ஆவியானவர் அப்பா நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கடந்த மாதங்கள் முழுவதும் என் தகப்பன் எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி. இந்த புதிய மாதத்திலும் என் தகப்பன் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்ததை செய்வீராக அப்பா. எங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் வருவதாக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யும்படியாக என் ஆவியானவர் உணர்த்துவீராக ஆண்டவரே. அப்பா சகல நன்மையினாலும் இந்த மாதம் முழுவதும் என் தகப்பன் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என் தகப்பன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. எல்லாரும் அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு எந்த ஒரு அடையாளம், எந்த ஒரு அட்ரஸோ, எந்த ஒரு காரியமோ நம்ம சுயம் நான் தான்றது இல்லாதபடி நம்ம போகிற இடங்கள்ல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், யார் நீங்கன்னு கேட்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவள். ஹல்லேலூயா. அனுதினமும் நிற்கிறவள், அவர் பாதத்துல வந்து அமருகிறவள், அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவள், அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அதற்கு கீழ்ப்படிந்து நிறைவேற்றும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறவள். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட காரியத்தை தான் பரலோகம் எதிர்பார்க்குது. அப்பேற்பட்டவர்களாய் மாறும்படியாக தான் பரலோகம் எதிர்பார்க்குது. நான் இன்னார் வீட்டு பிள்ளை, என்னுடைய அப்பா யாரு தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, இத்தனை நாள் நம்ம பேசின பேச்சுக்கள் போதும் ஆவியானவர் சொல்றார். நம்மள வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நான் பரலோக தேவனுடைய பிள்ளை.
சர்வ வல்லமை படைத்த தேவாதி தேவனுடைய பிள்ளை, அவர் சமூகத்தில் எந்நேரமும் நிற்கிற பிள்ளை. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ஐடென்டிட்டியோடு ஆண்டவர் நம்மை நிரப்பி அனுப்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையில் இந்த புதிய நாள், எத்தனை பேருக்கு பார்க்க முடியாத இந்த நாளை பார்க்கும்படியாக நம் கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சாமி. என் தகப்பன் ஆண்டவரை இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த இணைவினை சிறப்பா இனிமேலும் நடத்துவீர் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா, இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்கிறோம். என் தகப்பன் எங்களோடு கூட இருப்பீராக, இந்த மாதம் முழுவதும் எங்களை நன்மையினால நிரப்பி நடத்துவீராக. அப்பா, வர தடைப்பட்ட நன்மைகள் வருவதாக. அப்பா ஸ்தோத்திரம், எதிர்பார்த்திராத நன்மைகள் வருவதாக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சூழ்நிலைகள்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக, காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணுவீராக. என் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக சுவாமி. இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் அப்பா எங்களுடைய கண்கள் பார்க்கும்படியான கிருபையை கொடுப்பீராக. நன்றியோடு நாங்கள் துதிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தகப்பன் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. உம்முடைய கரங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தின் வேண்டுதல்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் என் தகப்பன் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீங்க சரி செய்து அப்பா நீங்க கூட இருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா என் ஆவியானவர் பேச வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் என் தகப்பன் கொடுத்திருக்கிற வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நாங்கள் இறுக பற்றி கொண்டு அதன்படி நடக்க என் கர்த்தர், என் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேணுமாய் ஜெபிக்கிறோம். இது ஆவியானவருடைய நேரம். பயபக்தியோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோமா? ஆவியானவர் பேசணும், தெய்வம் பேசணும். இது மனுஷ சத்தமாக இருக்கக்கூடாது, தேவன் வெளிப்படணும். அல்லேலூயா. என் ஆவியானவர் பேசணும் சுவாமி. எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. என் தகப்பன் பேசணும். உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஒவ்வொருத்தருமே காத்து நிற்கிறோம், எங்கே நிற்கிறோம். என் ராஜா இடைப்பட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் அப்பா ஸ்தோத்திரம், என் தகப்பன் எங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்களை என் தகப்பன் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. 9 வரங்களுக்காய் நாங்கள் ஜெபித்தோமே அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த வரங்கள் செயல்படுகிற மாதமாய் இது மாறட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்பா ஸ்தோத்திரம், வாஞ்சித்து கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கிற மாதமாய் மாறட்டும் சுவாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் தேவாதி தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமேன், 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 ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, உங்கள் நடுவிலே உலாவி. ஆமேன். உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். ரட்சிக்கப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் உலாவ விரும்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் உங்களை நிரப்பும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய எல்லைகளில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய ஊழியத்தில், எல்லாவற்றிலும் கர்த்தர் உலாவும்படி கடந்து வருகிறேன்னு சொல்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கும் பொழுது உண்மையாகவே இதை ஒரு நடுக்கத்தோடு தான் இதை நான் ரிசீவ் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு நடுக்கமாக இருந்தது, பயமாக இருந்தது. தேவன் உலாவுகிறார். நம்மளுக்கு தெரியறதில்ல இல்லை, நம்ம ஏதோ எந்திரிக்கிறோம், போகிறோம், வர்றோம், சாப்பிட்றோம், அநேகட்ட பேசுகிறோம், யார் நம்மளை பார்க்குறான்னு நினைக்கிறோம்.
ஆனால் இத்தனை நாட்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்ததை உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஆமென். ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறத ஒரு உணர்வுக்குள்ள தேவன் இந்த மாதத்தில் நம்மை நடத்த போகிறார். கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறார். அவர் தான் செய்தார், அவர் தான் பண்ணார், அவர் தான் என்னை பேச வைத்தார், அவர் தான் இந்த இடத்துக்கு கொண்டு போனார், அவர் தான் இந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணாருன்னு சொல்லி கர்த்தர் நம்ம பக்கத்தில் நிற்கிறத உணர போகிற ஒரு மாதம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட உலாவும்படியாக இந்த மாதத்தில் ஏன் ஆண்டவர் நம்மள்ட்ட உலாவ விரும்புகிறார்? நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மை நேசிக்கிற தேவன், நம்மோடு வாசம் பண்ணுகிற கர்த்தர், நம்மோடு கூட நடக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவன் நமக்காய் செய்ததை பழைய ஏற்பாட்டில் சொல்றாங்க, என் கண்ணு பார்க்கல, என் காது கேட்கல. ஆனா புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு அதை தெரியப்படுத்தினார். மகத்துவமானவைகளை நம்மளுடைய கண்கள் பார்க்க போகிறது இந்த மாதத்தில். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்காய் செய்ததை நம்மளுடைய கண்கள் பார்க்க போகிறது. அநேக சூழலை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு தெரியல, நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல, நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சிச்சுவேஷன் எல்லாவற்றையும் தேவன் கூட நின்று நான் ஹேண்டில் பண்றேன்னு அவர் டேக் ஓவர் எடுக்க போறார். ஆமென். அந்த உணர்வை நம்மளுக்கு கொடுக்க போகிறார். அப்பா, என் பக்கத்தில் இருக்கீங்க, என்னை சூழ்ந்திருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க, எங்களுடைய எல்லையில் இருக்கிறீங்க, என்னோடு கூட நடக்கிறீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்ற இந்த உணர்வு வரும் பொழுது, அப்பா நீர் பார்த்து கொள்ளுங்க, என் தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்முடைய நாவு அறிக்கை செய்ய போகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இது பார்த்தீங்கன்னா எங்க ஆண்டவர் உலாவுகிறார், எந்த இடத்துக்கு ஆண்டவர் இறங்கி வந்து உலாவுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பகல்ல குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆமென். தேவன் உலாவுகிற சத்தம். ஆதாமை படைத்ததிலிருந்து தேவன் அங்கு வந்துட்டு போயிட்டு தான் இருந்தார் இல்லை? அவனோடு கூட பேசினாரு, நடந்தாரு, ஏவாளை உண்டாக்கி கொடுத்தாரு, 2 பேரையும் ஆசீர்வதித்தார், எல்லாம் நன்றாக தான் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல தேவன் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தவர்களாய் எந்த இடத்துல ஆண்டவர் உலாவினார்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாவம் செய்தவர்களாய், எல்லா மகிமையும் இழந்தவர்களாய், இனி எப்படி தேவனுடைய முகத்தை பார்ப்போம் என்று ஒரு குற்ற உணர்வினால கூனி குறுகி நிற்கதியாய், இனி என்ன நடக்குமோன்னு திகைத்து செய்வதறியாது நிற்கின்ற வேலையில், ஆமே, நான் பிள்ளைங்களை அப்படியே ஆண்டவர் விட்டு விடணும்னு நினைக்கல. உங்கள் பாட்டு கூட பாடணும்ல, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் கிருபை பெரியதே. ஏன் பாவம் செய்து அவரை விட்டு நம்ம தூரம் போனும் போதும் ஆண்டவர் வந்து போகட்டும், நல்லா போய் பட்டுட்டு வரட்டும், கஷ்டப்பட்டாதான் தெரியும்ன்ட்டு ஆண்டவர் நம்மளை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. பக்கத்தில் வந்து நின்று நம்மளுக்கு உணர்த்தும்படியாக, திரும்ப அவருடைய பாதையில் நடக்கும்படியாக, ஆண்டவர் உணர்த்தும்படியாக உலாவி வருகிறேன் என்று சொல்கிறார். தேவன் தோட்டத்தில் உலாவ ஆரம்பிச்சார். தேவனுக்கு தெரியும் இந்த மனுஷன் பாவியாய் நிற்கிறான், நிற்கதியாய் நிற்கிறான், என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறானே, என் பிள்ளை, நான் படைத்த பிள்ளை, என்ன பண்ணுறது, என்ன செய்யறது, சூழ்நிலை பார்த்து பயந்து போய், கஷ்டத்தை பார்த்து முடங்கி போய், பரிதவித்து கண் கலங்கி, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, என்னுடைய காரியம் எப்படி முடியுமோ, என் குடும்பம் எப்படி நிலை நிற்குமா, இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா என்று கலங்கி நின்ற வேளையில் தானே கர்த்தர் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். என்று சொல்ற, நான் அவனுடைய வாழ்க்கையில இறங்கி நடந்தேன் என்றால், உலாவுவேன் என்றால், அவனுடைய வாழ்க்கை மாறும், சூழ்நிலை மாறும், அவனை துரத்தி கொண்டு இருக்கிற சத்ரு நடுங்க ஆரம்பிப்பான். அதனாலதான் ஆண்டவர் உலாவ ஆரம்பிக்கிறார். சாத்தான் எந்தெந்த காரியங்களை கெடுக்க நினைச்சானோ, எந்தெந்த காரியங்களை கெடுத்தானோ,
அது எல்லாவற்றையும் சரி செய்யும்படியாக கர்த்தர் உலாவுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஒழுங்கின்மையை சரி செய்யும்படியாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நின்ற போது இல்லை, அந்த சூழ்நிலையில் அந்த நிலைமையில தான் ஆண்டவர் உலாவும்படியாக அதை சரி செய்யும்படியாக தேவன் வந்திருக்கிறார். இன்றைய நாட்களில் நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனை, இழப்பு, கஷ்டம், தரித்திரம், போராட்டம், நம்ம பாவம் செய்து செய்து தோற்று போய் நிற்கதியாய் நான் விரும்பாததே செய்கிற ஆண்டவரே, நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடுறேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசிடுறேன், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை மாறணும்னு நினச்சி எவ்வளோ நான் போராடுறேன், முடியல இல்லை அப்படின்னு நம்ம நிற்கதியாய் நிற்கிற காரியங்கள், தேவ மகிமையை இழந்து போய் நிற்கிற நிலைமைகள், இனி என்ன செய்வது ஒன்றும் புரியாத காரியங்கள் எல்லாவற்றையும் சரி செய்யும்படியாக இந்த மாதத்தில் தேவன் நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டின் எல்லையில் நமக்குள்ள உலாவ போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்முடைய வேலையில், பொருளாதாரத்தில், சூழ்நிலையில், குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில், எல்லா இடங்களிலும் தேவாதி தேவன் இறங்கி நடக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எதையெல்லாம் சாத்தான் கெடுத்து வைத்திருக்கிறானோ, ஆண்டவர் விட்டு பிரித்து வைத்திருக்கிறானோ, குடும்ப சமாதானம், சந்தோஷம், வர வேண்டிய நன்மைகள், வேலையில் ஒரு உயர்வு, பொருளாதாரத்தில், நம்மளுடைய படிப்பில், உடல் சுகத்தில், ஊழிய காரியங்களில், உறவுகளில், ஒற்றுமையில், உங்களோட நல்ல பெயரை, நம்மளை பற்றி நம்ம பேரை சொன்னோடனே எப்படியாய் ஜனங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க யோசித்து பாருங்க. நம்ம பேரை சொல்லும் பொழுது ஐயோ இவங்களா ரொம்ப நல்லவங்கப்பான்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாங்களா, ஐயோ இவங்க ரொம்ப ரொம்ப மோசம், ஆண்டவருடைய பிள்ளைந்தான் பேர், பேர் மட்டும் கிறிஸ்தவ பேர், ஆனால் நடக்கிற காரியங்கள், வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் பிசாசுக்கு ஏற்றபடி. எப்படிப்பட்ட பேரோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாத்தான் கெடுத்து வைத்திருக்கிற நம்மளுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரும்படியாக, எதையெல்லாம் கெடுத்தானோ அத்தனையும் சரி செய்யும்படியாக ஆண்டவராகிய சர்வ வல்லமை படைத்த தேவன் இறங்கி நடப்பார். ஆமே. நம்ம இடத்துல உலாவும்படி கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவார் சாத்தானை பார்த்து, நான் படைச்ச என் பிள்ளைங்களை நீ தோட்டத்தில் எப்படி ஒரு நிர்வாணிகளாய் நிற்க வைத்தியோ இல்லை. ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். என் பிள்ளைங்களை நிர்வாணின்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வரும்படியாக சாத்தான் கெடுத்தானோ, நிற்க வைத்தானோ, அதுபோல் இன்றைக்கும் என்னுடைய அருமை பிள்ளைகளை என்ன செய்வது அப்படின்ற தெரியாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்தியோ, அவர்களை வாழ விடாதபடி கெடுக்க நினச்சியோ, நான் விட மாட்டேன். எப்படி இந்த ஏதேன் தோட்டத்தில் நான் உலாவி அந்த சூழ்நிலையை நான் மாற்றினனோ, அதே போல் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் நான் உலாவுவேன். அவர்களை சரி செய்யும்படியாக, எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இருக்கிறதோ அவற்றை எல்லாம் சரி செய்யும்படியாக, எதிர்பார்த்திராத ஒரு சீரமைப்பை கொடுக்கும்படியாக, இதெல்லாம் மாறுமா என்று நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே மாற்றும்படியாக, எனக்கு ஏற்ற சாயலாக பிள்ளைகளாக நான் மாற்றும்படியாக இந்த மாதத்தில் நான் உலாவுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எந்த தோட்டத்தில் தோற்று போய் நின்றார்களோ அதே இடத்துல தான் அவர்களுக்கு ஒரு மறு வாழ்வுக்கான சீரமைப்பு வந்தது. அதே போல் எந்த இடத்துல நம்ம தோற்று போய் என்ன கஷ்டத்தில் வேதனையில் எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தோமோ அதே இடத்துல ஒரு உயர்வை தேவன் கொடுத்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும்படியாக இந்த மாதத்தில் நம்ம மத்தியில் ஆண்டவர் உலாவ போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன் சொல்லிடலாமா? ஆமேன், ஆமேன். தேவன் ஆமேன், ஆமேன், நல்ல ஆமேன். அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம ஆவியானவர் இன்னும் நம்ம மாறணும், இன்னும் அவருடைய சாயலை தரிப்பித்து கொள்ளணும், அவரை போல உருவாகி நிற்கணும். என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, நிராயுத பாணிகளாய் நிற்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை வரும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. என்னப்பா செய்யறது, நான் என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய அறிவு கொஞ்சம்தான். நம்ம தேவன் இறங்கி நடக்கும் பொழுது, நம்ம குடும்பத்தில் உலாவும் பொழுது நிச்சயமாகவே அவர் பார்த்து கொள்வார்.
சூழ்நிலையை சரி செய்வார். அவர் எடுத்து நடத்துவார். அடுத்ததாய் உபாகமம் 23:14 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஆமென். நம்மை இரட்சிக்கும்படியாக, நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களை இரட்சிக்கும்படியாக. ஆமென். அதற்காக தான் இந்த 7 நாள் ஜெபத்தை ஆண்டவர் முன்பதாகவே சொல்லியிருக்கிறார். நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் சூப்பராக இருக்கேன், நான் நல்லா சர்ச்சுக்கு போகிறேன், ப்ரே பண்ணுறேன், காணிக்கை செலுத்துகிறேன், இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுறேன், ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம மாற வேண்டிய விஷயங்கள் அதிகம் 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 அநேகம் உண்டு. இன்னும் நம்ம சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொரு முறை நான் தவறும் பொழுது ஆவியானவர் சொல்லுவார், இது தப்பு மகளே, இன்னும் நீ மாறணும், இன்னும் நீ மாறணும், இது பத்தாது இல்லை. அநேக நேரத்தில் உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு நம்ம மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவரே, தெரியாம பழைய அந்த ஜென்ம சுவாபங்கள் வந்துடுது, அடிக்கடி நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிற காரியங்கள் வந்துடுது இல்லை. அநேக நேரத்தில் விட வேண்டிய காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளுது. அந்த சூழ்நிலையில எல்லாம் ஆவியானவர் நம்ம கூட நின்று உணர்த்தும்படியாக, அந்த ரட்சிப்பின் பாதையில ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக, நம்மளுடைய சத்துருக்களை நம்ம கையில ஒப்புவிக்கும்படியாக, அழிக்கும்படியாக அவர் உலாவுகிறேன்னு சொல்றார். அதற்கு எப்படி இருக்கணுமா? நம்மளுடைய பாளையம், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய வீட்டின் எல்லைகள் இல்லை எல்லாம் சுத்தமா இருக்கணும்னு ஆவியானவர் பேசுறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது தேவன் நம்ம எல்லையில உள்ளாவுகிறார். அப்பதான் ஆண்டவர் உள்ளாவ முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ப்ரே பண்றதுனால, நம்ம நல்லா ஜெபிக்கிறனால, துதிக்கிறனால, நம்ம எல்லாம் செய்யறதுனால ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு. எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும், ஆண்டவர் என் வீட்டில் உள்ளாவுறாரு, என் வீட்டில் இருக்கிறாருன்னு? ஆண்டவர் இன்றைக்கு அந்த வார்த்தையை நம்மளிடத்துல உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நான் உள்ளாவணும்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா, நம்ம பாளையம் சுத்தமா இருக்கணும். அசுத்தமான காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது அஸ்தங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் மூலமாய் கழுவி சுத்திகரித்து அவரை போல அவர் சாயலாய் மாறும் பொழுதுதான் நம்மிடையே அவர் உலாவுகிறார், நம்மோடு நடக்கிறார். ஆமென். இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் நம்ம வாழ முடியும் ஆண்டவரோடு நம்ம நடக்கும் பொழுது. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்படணும். இன்னும் அதே பேச்சு, இன்னும் அதே டோனு, இன்னும் அதே எண்ணங்கள், அதே காரியங்கள், மாற்றமே இல்லை அப்படின்னா ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறாருன்னு, இருக்க மாட்டார். ஆண்டவர் இல்லை. நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? நம்ம பேச்சு மாறலை, நம்மளுடைய காரியங்கள் மாறலை, நம்ம குடும்பத்தில் ஒரு குடும்ப ஜெபம் இல்லை, நம்ம ஆண்டவருக்கு முதன்மை கொடுக்கலை, எல்லா அசுத்தங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, இருதயத்துக்குள்ளே இருக்குன்னா கர்த்தர் உள்ளாம மாட்டார். டெஃபினட்டாக ஆவியானவர் சொல்கிறார். ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் டேவிட்னு சொல்லிட்டு, அவர் ஒரு ஊழியத்திற்காக ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அப்போ அங்கே ஒரு பாஸ்டர் வீட்டில் போய் தங்கியிருக்கிறார். அப்போ அவர் நைட்டு அதிகாலை ஒரு 2 மணிக்கிட்ட எழுந்து ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் எழுப்பி விட்டுருக்காரு. எழுந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ரூமில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாஸ்டர்மா வீடு தானே, மேலே இவருக்கு ரூமு, கீழே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சத்தம், சண்டை, பயங்கரமான கெட்ட வார்த்தையில் மாறி 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 பேசிக்கிறாங்களாம். இவருக்குனாலும் ஜெபிக்க முடியல. அடுத்த நாள் போய் செய்தி கொடுக்கணும். பயங்கரமாக 3 நாள் கூட்டம் வச்சுருக்காங்க. கீழே அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ கத்தி 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 சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இவருக்கு இடையில போய் என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது, என்ன பிரச்சனை ஓடுதுன்னு தெரியாது. ஆனால் அவ்வளோ மோசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் கொண்டு இருக்கிறது. அவர் ஜெபித்து முடித்துட்டு காலையில் எழுந்து ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பேச ஆரம்பித்தாராம். ஆவியானவர் சொல்லி, என்ன தான் நீங்கள் ஊழியம் நடத்தினாலும், என்ன தான் நீங்கள் காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யணும்னு அவர் விழுந்து விழுந்து எல்லாம் கவனிக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் செய்தாலும் பரலோகம் அங்கீகரிக்காது. உன்னுடைய குணத்தில், உன்னுடைய காரியத்தில் மாற்றம் இல்லைன்னா கர்த்தர் அந்த இடத்துல இருக்க மாட்டார், ஆண்டவர் உள்ளாவ மாட்டார். 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணி, ஆண்டவர் இந்த ஊழியத்தில், இந்த மீட்டிங்கில் உலாவணும்னா நீங்கள் 2 பேரும் ஒரு மனதாய் வரணும். 2 பேரும் மூஞ்சி திருப்பிட்டு இருக்காங்க காலையில். சமாதானம் இல்லாமல் என் கூட வராதிங்கன்ட்டார். நான் ஸ்டேஜுக்கு ஏற மாட்டேன். ஆமென். 2 பேரும் அழுது ஒப்பு கொடுத்து சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம்
ஆமாம், அந்த மீட்டிங் போகும் பொழுது அற்புதமாய் ஆண்டவர் இடைப்பட ஆரம்பித்தாராம். சாட்சியாய் சொன்னார், தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள் இருந்துச்சுன்னா தேவனால் நம்மளுடைய குடும்பத்தில் உலாவ முடியாது. எத்தனை ஃபாஸ்டிங் நீங்கள் போட்டு ஜெபம் பண்ணாலும், எத்தனை ப்ரேயர் அட்டன் பண்ணாலும், மொட்டி தேய நம்ம ஜெபம் பண்ணாலும் பரலோகம் அங்கீகரிக்காது. பழைய ஏற்பாட்டில் சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் தேவனால் உலாவ முடியல. ஏன்? அவர்கள் செய்த அருவருப்பான காரியங்களினால. ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னதும், தேவாலயத்தை கட்ட சொன்னதும் அவர் உலாவும்படியாகத்தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் ஆண்டவர்னால உலாவ முடியல. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? அத்தனை அருவருப்புகள் ஆண்டவர்னால உலாவ முடியல. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யோவான் 10:23 குறித்து கொள்ளுங்கள். மார்க் 11:27 ஆண்டவர் சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவி கொண்டிருக்கிறான் வாசிக்கிறோம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள், அவர் தேவாலயத்தில் உலாவி கொண்டிருக்கையில் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, அதை நீங்க எப்படி ஆக்கிட்டீங்க? கள்ளர் கொகையாக்கிட்டீங்க. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? அங்க விற்கிறவர்கள், வாங்குகிறவர்கள். சர்ச்சுக்குள்ள பிஸ்னஸ் எல்லாம் இன்ன வரைக்கும் நடக்குது. தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம் போல் சொல்றார். நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துல எப்படிப்பட்டவர்களாய் நம்ம வாழ்றோம்? பரிசுத்தமாய் வாழ்றோமா, இல்லை கள்ளர் குகையாய் வைத்திருக்கிறோமா? உள்ள ஒன்று வெளியே ஒன்று நடித்து கொண்டிருக்கிறோமா? இது தன் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று லேவியராகமம் 26:12 வாஸ்தமே. அந்த வார்த்தையை அவர் இங்க உறுதிப்படுத்திட்டு சொல்றாரு, தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை தான் ஆலயம்னு சொல்றார். முதல்ல உலாவியது ஏதேன் தோட்டத்துல இல்ல? ஏதேன் என்றால் சபைதான். 2வது ஆசரிப்பு கூடாரம், அதுவும் சபைதான். 3வது சாலமோன் தேவாலயத்துல, அதுவும் சபைதான். புதிய ஏற்பாட்டுல தேவாலயத்துல, அதுவும் சபைதான். எல்லாமே சபையில தான். சபைங்கிறது நம்மையும் குறிக்கிறது, நம்மளுடைய சபையும் குறிக்கிறது. கடைசியா ஆண்டவர் உலாவன ஒரு இடம் பார்த்தீங்கன்னா எபேசு சபை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்படுது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற, குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. குத்து விளக்கு யாருன்னா நம்ம தான். நமக்கு மத்தியில உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. எதற்காக ஆண்டவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார்? இந்த விளக்கு எப்போது எரிந்து கொண்டே இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது அணையவே கூடாது, அது நேரா எரியணும். ஆண்டவர் பர்ஃபெக்ட் காட் இல்லை, எல்லாமே அங்கங்கு கரெக்டாக அப்படி அவர் சொன்னபடி செய்யணும், நிற்கணும், செயல்படுத்தணும். எல்லாம் வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது. ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்யும்படியாக கற்றுக் கொடுக்கிறார். விளக்கு தண்டு நேரா இருக்கணும், அது நேரா எரியணும், அது அணைந்து போக கூடாது. வார்த்தை சொல்லுது, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம கூட உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம விளக்கு அணைந்து போக கூடாது. அதனாலதான் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். அது மட்டும் இல்ல, இது எந்த சபைக்கு சொல்றாரு? எபேசு சபை. எபேசுனா என்னன்னா விரும்பப்படத்தக்கது, கர்த்தரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. நம்மளாம் யாரு? கர்த்தரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள். சும்மா 10-11 நம்மளை ஆண்டவர் வா நீ வா நீ வா நீ வா அப்படி கூப்பிடல. ஏற்கனவே பரலோகம் திட்டம் பண்ணி இருக்கு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து துதிக்க போறோம். பரலோகத்துக்குள்ள நம்மளுக்குன்ற ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை கூப்பிடுறாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு, நம்மளை சுத்திகரிக்கிறாரு. தேவனுடைய அன்பினால நம்மளை நிரப்பி கொண்டிருக்கிறார். அனுதினமும் வார்த்தை வருகிறதே, அனுதினமும் தேவனுடைய சத்தம் நம்மளுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறது. எதற்காக?
சும்மா நம்ம ஏதோ ஒன்று போகிற பக்கம்லாம் பார்க்குற பக்கம்லாம் மாட்ட ஏதோ ஒன்று வருது, எதேச்சியாக வருதுன்னுன்றதுக்காக அல்ல. கர்த்தர் நம்மளை விரும்பி தெரிந்து கொண்டதினால் எபேசு சபையாய் நம்மளை பார்க்கிறாரு. இந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? எபேசு சபை மக்கள் எப்படி இருந்தாங்க? ஆதியில ரொம்ப அன்பா இருந்தாங்க இல்ல? இதை வாசிக்கும் பொழுது உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆதியில ரொம்ப அன்பா இருந்தாங்க அந்த சபை மக்கள். ஆண்டவர் வருத்தப்பட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ ஆதியில் வைத்த அன்பை இப்ப காணும், உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. அந்த அன்பிற்காக திரும்பவும் அந்த அன்புல நீ புதுப்பிக்கப்படணுன்றதுக்காக ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். மனுஷனுடைய அன்பு மாறிடும்ல. மனிதர்களை தேடி அந்த அன்புக்காக எத்தனை காரியங்கள் செய்கிறோம், எத்தனை வித சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அவங்க நம்மள்ட்ட அன்பாக இருக்க மாட்டாங்களா? இவங்க நம்மளை நேசிக்க மாட்டாங்களா? இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் அநேகர் கூப்பிடுவாங்க மாமா அத்தான், இல்லை பயங்கரமாக பாசம் பொங்கி வரும், எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும் இல்லை. புதுசில் குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிப்போம். ரூத்தோட அப்பா இல்லை, இப்படி ஒவ்வொரு பேரை வச்சு பிரிசில்லா அப்பா அப்படிதான் எல்லாருமே கூப்பிடுவாங்கல்ல. குழந்தை பிறந்த உடனே அப்படி மாறிடும். கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அந்த அன்பு எப்படி மாறினா அந்த பெருசை கூப்பிடு இல்லை. அப்படிதான் மனிதனுடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமா மாறி போயிருது. ஆனா மாறாத ஒரு நேசர், எப்பயுமே ஒரே மாதிரி நம்மளை கூப்பிடுற தெய்வம், எப்பயுமே அந்த அன்பு மாறாம நம்மளை எதிர்பார்த்து அந்த அன்புக்காக நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எபேசு சபையில அந்த அன்பை எதிர்பார்க்கிறவராய் உலாவுகிறார். அந்த விளக்கு அணைந்து போகாதபடி இருக்கும்படியாக உலாவுகிறார். ராஜரீக சபையாய் மாற்றும்படியாக நம்ம எல்லாம் ஆசாரியர்கள் இல்லை, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்ம இருக்கிறோம். அப்பேற்பட்ட பிள்ளைகளாய் நம்மளை மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். இதை எப்படி நம்ம அறிந்து கொள்வது? தேவன் நம்மளிடத்துல உலாவுகிறார் என்று எப்படி நம்ம அறிந்து கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3:8 நீங்க பாருங்களேன், அவர் ஆண்டவர் உலாவுகிற சத்தத்தை கேட்டவங்க ஒளிந்து கொண்டாங்க. ஆதாமும் ஏவாளும் அந்த சத்தத்தை, உலாவுகிற சத்தத்தை கேட்கிறாங்க. அந்த சத்தம் என்பது தேவனுடைய வார்த்தை குறிக்கிறதா இருக்கிறது. நம்மளை நோக்கி வார்த்தை வருதா, வசனம் வருதா, வாக்குத்தத்தம் வருதா, அவர் பேசுகிற சத்தம் உங்களிடத்துல கேக்குதா? அவர் உலாவ ஆரம்பித்து விட்டார். நம்மளுடைய குடும்பத்தை குறித்து, நம்மை குறித்து, ஊழியத்தை குறித்து வாக்குத்தத்தம் வந்திருக்குதா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆச்சரியமாய் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது இல்ல. நான் நினைச்சேன் சிஸ்டர், இப்பதான் அந்த வார்த்தையை நினைச்சேன், ஆண்டவர் அந்த வார்த்தை எனக்கு உறுதிப்படுத்தும்படியா இவங்க மூலமா பேசினாரு. இந்த வார்த்தை எனக்கு திடீர்னு போகும்போது முன்னாடி ஒரு ஆட்டோல எழுதி இருந்துச்சு, இந்த போர்டுல எழுதி இருந்துச்சு இல்ல, நான் பைபிளை திறந்து வாசிக்கும் போது இந்த வார்த்தையில அப்படியே ஆண்டவர் நிக்க வச்சுட்டாரு. இந்த வார்த்தையை கொடுத்து என்னோடு கூட பேசினாரு. வருதா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு உலாவி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அவர் இறங்கி நடங்க ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம். அதுதான் சத்தம், தேவனுடைய சத்தம். அவர் உலாவும் போது சத்தம் கேட்கும். எலியாவுக்கு மெல்லிய சத்தத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசினார்ல. வார்த்தையானவர் இறங்கி நடக்கும் போது சத்தம் கேட்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய எந்த தூதனையும் அனுப்பாமல் தேவனே இறங்கி நடந்து வருவேன் என்கிறார். ஆமென். நம் பிரச்சனைகளை பார்க்கிலும், நம்முடைய பலவீனத்தை பார்க்கிலும் அவர் பெரியவர். இதெல்லாம் பார்த்துட்டு சாத்தானும் என்ன பண்றான்? அவனும் ஒரு பாப்பா ஒரு வார்த்தை சொல்லுவா, காப்பி கேட் இல்ல. எசேக்கியேல் 28:14 தூதனாய் இருக்கும் போது நான் அங்க உலாவனா இங்க உலாவனான்னு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தேவனுக்கு நிகராக நான் உயர்த்துவேன்னு சொன்னவன் பழைய பாம்பாகி அந்த வலு சர்ப்பம் என்ன செய்து, ஆண்டவர் மட்டும்தான் அவருடைய பிள்ளைகளை மீட்கும்படி உலாவுவாரா? நானும் அவர்களை அழிக்க கெடுக்க ஒன்றுமில்லாமல் போக பண்ண நான் பூமி எங்கும் உலாவுவேன். தேடி தேடி பார்க்குறேன், யார் நல்லா ஜெபம் பண்றா, யார் இன்னைக்கு பொருத்தனை பண்ணியிருக்கா, யார் இனிமேல் ஆண்டவர் பிள்ளையா நான் வாழுவேன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறா, யார் உண்மையா இருக்கிறா, யார் பரிசுத்தமா இருக்கிறா, இன்னும் தேவ பிள்ளையா இருந்து கொண்டு இருக்கிறா. லிஸ்ட் எடுத்துருவான். லிஸ்ட் எடுத்துட்டு அவங்க மத்தியில் அவனும் என்ன பண்ணுவான்? உலாவும்படியாய் கடந்து வர்றான். அதை யோபு 1:7 வாசிக்கிறோம். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறான்னு கேட்கும்போது சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன்னு சொல்றான். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் எவனை விழுங்கலாமோ என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோமே. அவனும் சத்தத்தை எழுப்பி கொண்டு நடக்கிறான். சாத்தானு உலாவி கொண்டு வர்றான் நம்ம குடும்பத்துல. யோசித்து பாருங்க, யார் உலாவணும்? நம்ம தான் இடம் கொடுக்கணும்.
ஆண்டவர் உலாவதற்கு இடம் கொடுக்கிறோமா, இல்ல சாத்தான் உலாவி வருவதற்கு இடம் கொடுக்கிறோமா? தேவன் உலாவணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அனுதினமும் அந்த வார்த்தை, ஆண்டருடைய வார்த்தை தான் நம்ம குடும்பத்துல கேட்கப்படணும். ஆண்டருடைய சத்தம் தான் கேட்கப்படணும். ஏன்னா கர்த்தருடைய சத்தம் மகத்துவங்களை பேசக்கூடிய சத்தம், வல்லமையை விளங்க பண்ணக்கூடிய சத்தம், நம்மை உயிர்ப்பிக்கும் சத்தம், நம்மை மறுரூபமாக்கும் சத்தம், நம்மை மறுபடியும் சீரமைக்கக்கூடிய ஒரு சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் இருக்கிறதா? அப்பனா கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம இருந்தோம்னா நம்ம குடும்பத்துல என்ன சத்தம் கேட்கும் தெரியுமா? பிரச்சனைகளை மட்டும் பேசிட்டு பலமில்லாமல் போகக்கூடிய ஒரு காரியம் நடக்கும். துயரத்தின் சத்தம் கேட்கும், புலம்பலுடைய சத்தம் கேட்கும், முறுமுறுப்பின் சத்தம் கேட்கும், வெறுப்பு, பகை, விரோதம், பொறாமை, அழுக, துக்கம், எல்லைகளை பாழாக்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்கும். கடனா அதை குறித்து ஒரு கவலை, பிரச்சனை, போராட்டம், வியாதியை குறித்து ஒரு போராட்டமான ஒரு வார்த்தைகள் இல்ல. நம்ம குடும்பத்துல எந்த சத்தத்திற்கு நாம கீழ்ப்படுகிறோம்? கர்த்தருடைய சத்தம் தெளிவாய் வருகிறது. நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற சத்தமாய் அவருடைய சத்தம் கேட்கப்படணும். வியாதியை மாற்றுகிற சத்தமாய், புலம்பலை மாற்றுகிற சத்தமாய், துயரத்தை மாற்றுகிற சத்தமாய், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு சத்தமாய், ஆனந்த களிப்புள்ள காரியங்கள் நம்மளுடைய குடும்பத்துல இருக்குமானால் அது கர்த்தர் உலாவுகிற இடம். ஹல்லேலூயா. இந்த சத்தம் தான் நம்மளுடைய வீட்டுல, குடும்பத்துல, காதுகள்ல கேட்கணும். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருங்க. அதுல நீங்க போதும் அப்படின்னு நினைக்காதீங்க, திருப்தி அடையாதீங்க. ஒரு சின்ன கேப் விட்டீங்கன்னா சாத்தானுடைய சத்தம் வந்துடும். அநேக நேரத்துல நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். நம்ம கொஞ்சம் சோர்ந்து போய், என்னப்பா இப்படி நடக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த காரியம் நடக்கணும் அப்படியே நீங்க அங்கெல்லாச்சும் உட்காரும் போது ஒரு சத்தம் வரும். இதுக்கு தான் சும்மா ப்ரே பண்ணி என்ன பிரயோஜனம்? இவ்வளோ நாள் ப்ரே பண்ண என்ன பிரயோஜனம்? விட்டுரு, வேணாம், ப்ரேயர் போக வேணாம். அந்த சத்தம் சாத்தானுடைய சத்தம். ஒரு சின்ன சைக்கிள் கேப்ல உள்ள வந்துடுவான். அதனாலதான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். அவருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறதா, அதை வைத்து நம்ம தியானித்து ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கணும். நம்ம படுத்திருந்தாலும் நம்மளுடைய ஆத்துமா ஆண்டவரோடு கூட கனெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கணும், ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். எப்பயுமே நான் படுக்கும்போது, எந்திரிக்கும் போது ஆண்டவரோட பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆண்டவரே இப்படி ஓகேவா, இது ஓகேவா, இது செய்யலாமா, அது செய்யலாமா? ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு புது உணர்வுக்குள்ள, அனுபவத்துக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த உணர்வுக்குள்ள இருக்கும் பொழுது சாத்தானுடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? செவி சாய்க்க மாட்டோம். ஆமென். அது ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். என்று தேவன் நம்ம மத்தியில உலாவும்படியாக இந்த மாதத்துல தேவனுடைய உலாவுகிற சத்தம் கேட்க வேண்டும் என்றால் நம்ம பரிசுத்தமாகணும். தேவனுடைய சமூகத்துல ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவர் நம்மளை விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஏற்ற பிள்ளைகளாய் நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாய், தேவ அன்பில பரிபூர்ணப்பட்ட பிள்ளைகளாய் நம்மளுடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும்படியாக, நம்ம குடும்பத்துல இருக்கிற, நம்மள்ட்ட இருக்கிற எல்லா அசுசிகளும் நீங்கும்படியாக, அருவருப்புகள் மாறும்படியாக தேவனுடைய சமூகத்துல, அப்பா நீங்க என் குடும்பத்துல உள்ளாவணும், உங்களுடைய சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம குடும்பத்துல உள்ளாவுவார். வர தடைப்பட்ட நன்மைகள் வரும். கர்த்தருடைய சத்தம் வந்துச்சுன்னா சும்மாவா இருக்கும் இல்ல? நம்மள குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மாறுமா? நம்மளை ஆண்டவர் சரி செய்வாரா? அனுதினமும் ரட்சிப்பாரா? சத்துருக்களை நம்ம இடத்துல ஒப்பு கொடுப்பாரா? ஒரு புதிதான வழியை உருவாக்கி அவர் நடப்பாரா? தடைகளை அகற்றுவாரா? அவருடைய சத்தத்தினால் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்குமா? எல்லா விதமான அசுத்தங்களை நீக்கி போடுவாரா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்வாரா? நமக்குள்ள எல்லையில, பாளையங்கள தேவன் உலாவுவாரா? அக்கினியா இருந்தாலும், தண்ணீரா இருந்தாலும், காற்றா இருந்தாலும், ஆதியிலையும் என் தேவன் உலாவுவார். ஆமே. அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், எலிசா பார்த்தீங்கன்னா சுனேமியாளுடைய பிள்ளை செத்து போச்சு, கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிள்ளை உயிரோடு எழுப்பும்படியாக அந்த ரூம்ல உலாவும் வரான். உலாவி குப்புற படுத்து அதுக்கப்புறம் அனல் உண்டாக்கி எழுப்பும் போது 7 தரம் தும்மி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதம், மரித்த பிள்ளை உயிரோடு கூட எழும்பியது. யோசித்து பாருங்க, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் செய்யற இந்த காரியம், ஒரு உலாவி இந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது ஒரு அற்புதம் நடக்குது என்றால், அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்த தேவாதி தேவன், சர்வ வல்லமை படைத்த தேவன் உலாவும் போது நம்ம குடும்பத்துல அற்புதங்கள் நடக்காமலா போயிடும். ஆமே.
நிச்சயமாகவே தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் இந்த மாதத்துல செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் 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 ஆமேன். எல்லாரும் நம்ம கேட்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே அப்பா, என்னை சரி செய்யும்படியாக உலாவுங்கப்பா, என் குடும்பத்தை சரி செய்யும்படியாக உலாவுங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், என்னை ரட்சிக்கும்படியாக, என் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக உலாவுங்கப்பா, என் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கும்படியாக உலாவுங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், என் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும்படியாக உலாவுங்கப்பா. என்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி என்னிடத்தில் உலாவுங்கப்பா. இன்னும் உம்மை நேசிக்க, இன்னும் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் அன்பாய் இருக்க, எங்களுடைய ஆதியில் இருந்த அன்பை இன்னும் அதிகமாய் உங்களிடத்துல காண்பிக்க எங்களிடத்தில் உலாவுங்கப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த மாதம் முழுவதும் என் தகப்பன் எங்களிடத்துல உலாவுங்க அப்பா ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தம் வந்து கொண்டே தான் இருக்கு. நீர் உலாவுகிற சத்தத்தை, அந்த வாக்கு தத்தங்க வசனம் வந்து தான் இருக்குப்பா. ஆனா நாங்க அந்த சத்தத்தை கேட்டு ஒளிந்து தான் கொள்றோமே தவிர, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பான்னு சொல்லி வந்து ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும்படியான தைரியம் வர வேண்டும் என்றால் பரிசுத்தமான வாழ்க்கை நம்மளுடைய குடும்பத்துல இருக்கணும். நம்ம ஒளிந்து கொள்ளாதவர்களாய் தேவ சமூகத்தில் ஆண்டவரே வந்துட்டீங்களா, என்னோட பேசுங்க என்று தைரியமாய் வந்து நிற்கிற அந்த தைரியம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வேணும் சுவாமி. அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, என் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்துல என் தகப்பன் அப்பா எங்கள் நடுவில் உலாவி எங்கள் தேவனாய் இருக்க போறதுக்காய் நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நிச்சயமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும் சுவாமி. அற்புதம் அடையாளங்கள் இந்த மாதத்துல நடக்கும் சுவாமி. என் தகப்பன் எங்களோடு கூட உலாவுகிறது. எங்க போனாலும், நீங்க எங்க போனாலும் அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கிறாரு, என் பக்கத்துல இருக்கிற, என் கூட நடக்கிறார். இங்கிலீஷ்ல உலாவுறதுக்கு வாக் இல்ல, the Lord who walks. ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறார். நம்மோடு கூட எங்க போனாலும் அவர் வந்து கொண்டு இருக்கிறான்ற உணர்வு இந்த மாதத்திலிருந்து எல்லாருக்குள்ளேயும் என் ஆவியானவர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும் தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு வந்துருச்சுன்னா நம்ம தவறு பண்ண மாட்டோம். நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் குடும்பத்தில் உலாவி கொண்டு இருக்கிறான் போது நம்ம சரி செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும், பாளையத்தை சுத்தமாய் வைக்கும்படியான காரியத்தில் நம்ம இறங்கிடுவோம். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் நம்ம சரியாகணும், இன்னும் நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரியாகணும். பாவத்தோடு வந்து உட்காந்துருக்கோமா, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டு, இந்த காரியம் என்னால் விட முடியல, இந்த காரியம் என்னால் மாற்ற முடியல, இதில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், போராட்டத்தில் இருக்கிறேன், வந்திருக்கிறோமா ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்து ஒழுங்கின்மையை சரி செய்யும்படியாக உலாவும்படி இந்த மாதத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம்மளை நிற்கதியாய் விட்டு விடுகிற தேவன் அல்ல, நீ எப்படியோ போன்ட்டு விட்டு விடுகிற தேவன் அல்ல. நம்ம மத்தியில உலாவி அதை சரி செய்து அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு, எத்தனை அன்பு. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்களுக்காய் செய்ததை எங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது அப்பா, எங்களுடைய காதுகள் கேட்க போகிறது அப்பா. ஸ்தோத்திரம், எங்களுடைய இருதயம் உணர போகிறது சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய உள்ளத்துல அப்பா நீங்க உலாவுங்க. கேட்போமா? அப்பா ஸ்தோத்திரம், நீங்க உலாவுங்க. அப்பதான் எனக்கு இருக்கிற ஆண்டவரே என்னால மாற்ற முடியாது நினைக்கிற காரியங்களை சரி செய்வீங்கப்பா ஆண்டவரே. அப்பா நான் விட வேண்டிய காரியங்கள், விட முடியாம நிற்கிற காரியங்களை விட்டு விடும்படியாய் தேவன் அப்பா ஸ்தோத்திரம் எனக்கு என்னோட உலாவுங்கப்பா, என் குடும்பத்துல உலாவுங்கப்பா ஆண்டவரே. அப்பா என் குடும்பத்துல இருக்கிற காரியங்கள் அப்பா ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு உயர்வை கொடுங்க. இந்த மாதத்துல ஒரு அற்புதம் நடக்கணும் அப்பா ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் உலாவும் போதே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எத்தனை அற்புதங்கள் நடக்கும் என்றால் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமை படைத்த அந்த அபிஷேகத்தை கொடுத்த தேவாதி தேவன் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என் தேவன் அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியான ஒரு கிருபை. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேட்கலாம். ஆண்டவரே அப்பா சொன்ன வாக்கின்படியாக ஆண்டவரே வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அனுதினமும் எங்களை நோக்கி வருகிறதான வாக்கு தத்தத்திற்காய் நன்றி. அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் செவி சாய்த்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க சாமி. உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம்.
நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் என் ராஜா எங்களை நடத்துவீராக, எங்கள் நடுவிலே உலாவுவீராக, எங்களுக்குள் உலாவுவீராக, எங்களுடைய எல்லைகளுக்குள் உலாவுவீராக, எங்களுடைய பாளையத்தில் உலாவுவீராக. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலும் என் இயேசு, என் இயேசு, என் இயேசு பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் என் தகப்பன் தெரியணும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் உமதாக இருக்கணும். என் தகப்பனோடு இணைந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் என் தகப்பன் இந்த மாதத்துல உலாவுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. என் தகப்பன் கூட இருந்து சரி செய்ய வேண்டியதை சரி செய்யுங்க சுவாமி. என் தகப்பன் கூட இருந்து ரட்சிப்பை கொடுத்து அன்னுதினமும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அன்னுதினமும் ரட்சிப்பின் பாதையில நடத்தி ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை முறியடிங்க சுவாமி. அப்பா, விளக்கு தண்டு நேரா எரியும்படியாய், மங்கி எரியாதபடி ஆண்டவரே, வெளிச்சம் குறைந்து இருளாகாதபடி ஆண்டவரே அப்பா நேரா எரியும்படியாக அப்பா கிருபையை தாங்க. இன்னும் அதிகமாயும் இடத்துல அன்பு கூறும்படியான கிருபையை தாங்க. எங்களோடு கூட இருங்கப்பா. எங்களை நடத்துங்க சுவாமி. எங்களை விட்டு போய்விடாதபடி அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி இன்னும் உம்மண்டை சேர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நன்மையினாலும் நிரப்புங்க இந்த மாதம் முழுவதும். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் உடைய கரங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். நீங்க நடத்துங்கப்பா. நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. இன்னும் வார்த்தையின் மூலமாய் உடைய சத்தத்தை எழுப்பி கொண்டே நடங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கிறார் என்று நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையை தியானிக்க 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 இன்னும் தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க 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 அப்பா உம்மை போல் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் மாறுவோம் சுவாமி. அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.